Good morning, students. Welcome to Time SSC CGL Exam Daily Preparation Series. நம்ம தினமும் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் நீங்க பேரா ஃபார்மேஷன் நம்ம பார்க்க போறோம். பேரா ஃபார்மேஷன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். There are going to be like a jumbled sentences தான். ஒரு பேராகிராஃப் எடுத்துப்பாங்க. அந்த பேராகிராஃப் எடுத்து ஜம்பிள்டு வேலை நமக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட்? அந்த ஜம்பிள்டு வேலை கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை we have to find the correct chronological order. அந்த கரெக்டான chronological orderலயும் நம்ம அதை பிளேஸ் பண்றதா நம்மளுடைய ஜாப். அதாவது most of the time, I'm not saying all of the time, most of the time எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் இன்னொரு ஆர்குமெண்டோட டீப்பர், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்டோட ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். கரெக்ட்? லைக் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கணும்? ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கணும். அது இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஜெனரலிஸ்டிக்கா இருக்கும். இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அதாவது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை விட ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் விட ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்டோட ஸ்பெசிஃபிக், அதாவது போக 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 டீப்பா இருந்துகிட்டே இருக்கணும் அந்த பாயிண்ட். அப்படிதான் ஒரு டிஸ்கஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆரம்பத்துல ஜெனரலிஸ்டிக்காவும் முடிவுல ஸ்பெசிஃபிக்காவும் தான் இருப்பாங்க. சரி, எப்பயுமே இப்படிதான் கொடுப்பாங்கன்னு கேட்டா சம்டைம்ஸ் ஆப்போசிட்டாவும் கொடுப்பாங்க. பட் மோரார்லெஸ் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினாமினன். ரைட்? எப்பயுமே நான் உங்களை ஒரு எஸ்ஏ எழுத சொன்னா கூட நீங்க எப்படி எழுதுவீங்க? ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதுவீங்க, ஒரு பாடி எழுதுவீங்க, ஒரு கன்க்ளூஷன் எழுதுவீங்க. அதே மாதிரி தான் ஒரு ஆத்தரும் எழுதியிருப்பாரு. கரெக்டா? ஸோ அதனால நீங்க ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரெண்டாவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க எல்லா ஆர்கியூமெண்ட்டையும் நீங்க கரெக்டா பிளேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆஸ் யூ ஆர் ஹேவிங் சாய்ஸஸ். நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இதுதான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது சாய்ஸஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு சில நேரம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்ச உடனே ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களான்னு சொல்லி ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, நீங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டுல நீங்க என்ன வேணா கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் ஆன்சர் கிடைச்சிரும். இஃப் யூ ஆர் அப்ளைங் தி ஆப்ஷன்ஸ் இன்டெலிஜென்ட்லி டெலிஜென்ட்லி. கரெக்ட்? நீங்க அவ்வளவு தூரம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் இருக்கும். திஸ் இஸ் ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். திஸ் இஸ் வாட் இட் இஸ் கோயிங் டு பி. எலிமினேஷன் டெக்னிக் வரணும், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, வழக்கம் போல ஜம்பிள்டா இருக்கு. அதை நீங்க கரெக்ட் ஃபார்ம்ல கொண்டு வாங்க, மீனிங்ஃபுல்லாகவும் கொஹரண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட் see the first statement. When it's cold up north, summer delights can be shipped. So they are talking about shipping of summer delights, right? From the sunny southern hemisphere. ஸோ நார்த்ல கோல்டா இருக்கும் போது சம்மர்ல எங்க சம்மரா இருக்கும்? சவுத்ல சம்மரா இருக்கும். ஸோ சவுத்தில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சம்மர்ல விளையிறது எல்லாமே எங்க போகும்? நார்த்துக்கு போகும், ஷிப்மெண்ட் மூலமா. அப்போ தே ஆர் டாக்கிங் அபவுட் சம் டிரான்ஸ்போர்டேஷன், சம் ட்ரேடை பத்தி தான் பேசுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. பட் நமக்கு என்ன பேசுறாங்க முழுசா உருப்படியா தெரியல. ஸோ இட் கேன் நாட் பி குவாலிஃபைட் அஸ் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 அது இருக்க முடியாது. பட் இட் கேன் பி கண்டினியூஷன் ஸ்டேட்மெண்ட். ஒரு கண்டினியூஷன் ஸ்டேட்மெண்ட் அது இருக்க முடியும். கரெக்ட்? இப்போ ஆப்ஷன் ஏ என்ன கிடையாது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதை அப்படியே நான் ஆப்ஷன்ல அப்ளை பண்றேன். ரைட்? ஐ அம் நாட் கோயிங் டு டு எனிதிங். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கேன், அதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இல்லையான்றது என்னோட கேள்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் ஆப்ஷன் 4 எலிமினேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் 4. கரெக்ட்? அப்போ கண்டிப்பா நம்ம என்ன செய்ய முடியாது, அதை கரெக்ட்னு சொல்ல முடியாது. செகண்ட் வாங்க. குளோபலைசேஷன் மீன்ஸ் an almost endless supply of healthy summer fruits and veggies that denies seasonal variations. See, நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா when it's cold up north அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? when it's cold up north, summer delights can be shipped. அப்போ அவங்க பேசுற கான்செப்ட் குளோபலைசேஷனாக தான் இருக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் கான்செப்டை பேசியிருக்கணும், அதுக்கப்புறமா தான் நல்லா பண்ண முடியும். கண்டிப்பா நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். நார்த்ல சம்மரா இருக்கப்போ சவுத்துல கோல்டா இருக்கும், சவுத்துல கோல்டா இருக்கப்போ நார்த்ல சம்மரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கரெக்ட்? இப்போ ஆப்வியஸா என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் கான்செப்ட், அதுக்கப்புறம் தான் சிச்சுவேஷன். அப்போ பிக்கு அப்புறமா தான் என்ன வர முடியும்? ஏ வர முடியும். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், இது ஒரு பெட்டர் ஸ்டார்டிங் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ஸ்டார்டிங் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. கரெக்ட்? ஏன்னா குளோபலைசேஷன் மீன்ஸ் அப்படின்னு, பட் எடுத்தோடனே குளோபலைசேஷன் மீன்ஸ் நம்ம எழுதிடுவோமா? எதுக்கு குளோபலைசேஷனை பத்தி பேசுறோம் அப்படின்ற அந்த விஷயம் நமக்கு என்ன தெரியல. பி மேபி a ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம். I'm not saying it is confirmed, but maybe a starting point. But I cannot eliminate option 2. நீங்க பாருங்க, பிக்கு அப்புறமா தான் ஏ இருக்கு, பிக்கு அப்புறமா தான் ஏ இருக்கு, பிக்கு அப்புறமா தான் ஏ இருக்கு. கரெக்ட்? பட் என்னால இன்னொரு விஷயம் சொல்ல முடியும் இதை வச்சு. the thing is that பிக்கு அப்புறமா தான் ஏ இருக்கு, ஆனா இங்க மட்டும் பாருங்க தனித்தனியா இருக்கு.
இந்த இடத்துல பாருங்க மேண்டேட்டரி பேரா இருக்கு, இந்த இடத்துல ஒரு மேண்டேட்டரி பேரா இருக்கு. பட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஆயிருக்கு. மேண்டேட்டரி பேரா ஸ்பிளிட் பண்ண முடியாது. அது ஒரு கான்செப்ட், அதோட எக்ஸாம்பிள் மேல இருக்கு. அப்ப ஒரு மேண்டேட்டரி பேரா தானே இருக்க முடியும். அது அப்படி ஒரு கான்செப்டா ஒரு மேண்டேட்டரி பேர் இல்லாம அதை கொடுக்கும்போது தப்புன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில பிகாஸ் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் மேண்டேட்டரி பேர், பட் மேண்டேட்டரி பேர் இஸ் டூ மச் ஃபார் எஸ்எஸ்சி. பட் இந்த சேம் டைம் நான் சொல்றதுக்கு இந்த இந்த ஆப்ஷன் வச்சு நீங்க யூஸ் பண்ணா கூட யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் 2, ரைட்? வி ஆர் மூவிங் ஆன் டு தி ஆப்ஷன் 3. நம்ம பிஏ எலிமினேட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிருது அப்படின்னா, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் இன் சீசன் டியூரிங் த சம்மர் அப்படின்ற அந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சது நமக்கு. கண்டிப்பா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சது பிகாஸ் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் இட்செல்ஃப். நம்ம சீக்குள்ள போக வேண்டிய அவசியமே இல்லை, சீத ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஆப்ஷனை பார்க்கும்போது தெரிஞ்சிருது. பட் நீங்க ஆப்ஷனை போய் படிச்சாலும் கூட வாட் எக்ஸாக்ட்லி இஸ் இன் சீசன் டியூரிங் த சம்மர், அதாவது எப்பவுமே ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல, ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல question will be first, answer will be second. So somebody is asking a question, somebody is going to answer. அப்ப question தான first வரணும். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஆப்ஷன் சி தான first ஸ்டேட்மெண்டா இருக்க முடியும். பட் நான் முதலே சொன்ன மாதிரி இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கண்டுபிடிச்சனே விட முடியாது. You have to move on to the second option or the last option. ஆனா அன்பார்ச்சுனேட்டா கொடுத்திருக்கிற சீக்வன்ஸ்ல லாஸ்ட் சீக்வன்ஸ் ஒரே ஒரு சீக்வன்ஸா தான் இருக்கு. அந்த சீக்வன்ஸ் ஆப்ஷன் டி தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சீனும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டீனும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாட் வி கேன் டூ இஸ் தட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். கரெக்ட்? எஸ், சிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு இடத்துல சிஇன்னு கொடுத்துருக்காங்க. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் இன் த சீசன் டியூரிங் த சம்மர்? குளோபலைசேஷன் மீன்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் எந்த சி இங்க முதல்ல குளோபலைசேஷனை பத்தியே பேசல, குளோபலைசேஷனை பத்தியே இங்க பேசல. அப்போ சி பி கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இல்ல. அந்த கனெக்ஷனை ஸ்ட்ராங் பண்றதுக்கு வர ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது. கரெக்ட்? மேபி இப்போ நீங்க சிஇ அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா வாட் எக்ஸாக்ட்லி இஸ் இன் சீசன் டியூரிங் த சம்மர், இட்ஸ் டஃப் டு டெல். யா, இட் வில் பி வெரி டஃப். பிகாஸ் எந்த ஒரு சீசனுமே உங்களால இதுதான் சீசன் சொல்ல முடியாதே. மேபி இப்போ நீங்க சம்மர்ல இதுதான் சீசன், இப்போ இதெல்லாம் நிறைய கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனா குளோபலைசேஷன் கான்செப்ட் இருக்கிறதுனால சீசன்ல தான் அது கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, அது எப்போ வேணா கிடைக்கும். ரைட்? பிகாஸ் ஆஃப் குளோபலைசேஷன் இங்க வெயில் அடிக்கும், வேற ஒரு இடத்துல பனி அடிக்கும், அப்போ கண்டிப்பா அது விளையும். இல்ல அங்க வெயில் அடிக்கும் போது இங்க பனி அடிக்கும், இங்க கண்டிப்பா விளையும், நமக்கு அனுப்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி குளோபலைசேஷன். ஸோ இந்த சீசனல் விஷயம் அப்படின்றது ஆஃப்டர் குளோபலைசேஷன் ஹஸ் பீன் டிரான்ஸ்ஃபார்ம். ஒரு சீசன்ன்றதே தேவையில்லாம போயிடுச்சு. ஆப்வியஸா நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்? CB is not making a successful pair, so it can be CE. So that is why the answer is option 3. நீங்க ஆப்ஷன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது இப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க லாஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் படிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. டீன்ற ஸ்டேட்மெண்ட் நான் படிக்கவே இல்லை, ஆனா அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்படி? பிகாஸ் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் தி ஆப்ஷன்ஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் பாசிபிள். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் சம்டைம்ஸ். பட் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? செகண்ட் கொஸ்டின். In most cases, once the arbitrator hears the evidence, he or she hands down a binding decision. Okay, or arbitrator na judge nu artham. Right? When he hears the evidence, he or she will give a decision, binding decision கொடுத்துருவாங்க. The third party, okay, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. In most cases, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. So D, in most cases, once the arbitrator hears the evidence, is not a proper starting. முதல்ல எதை பத்தி நம்ம பேசணும்னு நமக்கு தெரியணும். ரைட்? எதை பத்தி பேசணும்னு நமக்கு கண்டிப்பா தெரியணும். அப்ப ஏ வச்சு கண்டிப்பா நம்மளால என்ன செய்ய முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம பேசுறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, டாக்கிங் அபௌட் தி ஆர்பிட்ரேட்டர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த பாயிண்ட்ல. ரைட்? எவிடன்ஸ் கிடைச்சா ஆர்பிட்ரேட்டர் வந்து பைண்டிங் டிசிஷன் கொடுத்துருவாரு. அப்போ ஹியர் தே ஆர் ஃபோக்கசிங் ஆன் எவிடன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆர்பிட்ரேட்டர். ரெண்டு பாயிண்ட் இருக்கு, நமக்கு எது இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியாது. என்டரிங் இன்டு தி பி. அப்ப ஏ கண்டிப்பா என்ன இருக்க முடியாது, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இருக்க முடியாது. பி, the third party renders an opinion or recommendation which the parties may choose to accept or not. See, இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நடுவில் இது இட்ஸ் அ கண்டினியூஷன் ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பாக ஒரு பிகினிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கவே முடியாது. ஏவும் சரி பியும் சரி ஒரு கண்டினியூஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லைய. இட் கேன் பி கால்ட் அஸ் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. ரைட்? டெஃபினட்டா ஆப்ஷன் 2 உங்களுக்கு ஆன்சர் கிடையாது. அப்போ அதை வச்சு நமக்கு என்ன தெரிஞ்சிருது, ஆப்ஷன் டி தான் ஆன்சர்னு தெரிஞ்சிருது. டின்னு தெரிஞ்ச உடனே டிக்கு போங்க. டி எதை பத்தி பேசுதுன்னு பாருங்க. ஆர்பிட்ரேஷன் இஸ் வேர் parties state their views and offer evidence at an arbitration hearing. See, என்ன சொல்றாங்க அவங்க? Arbitration is where parties state their views and offer evidences at an arbitration hearing. Correct? Parties, ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க, அவங்களோட வியூ ஸ்டேட் பண்ணுவாங்க, எவிடன்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. This is what is mentioned in D. அப்போ they are talking about arbitration. ஆர்பிட்ரேட்டர் இல்ல, ஆர்பிட்ரேஷன். ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸ் அவங்க பேசுறாங்க. கரெக்டா? ரைட்? அப்புறம் அவங்க பாயிண்ட் டில நமக்கு அது கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க ஃபோக்கஸ் ஆப்ஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு வழக்கம் போல டி தான் கடைசி ஸ்டேட்மெண்ட், ரெண்டுலயுமே பி.
அப்ப ஃபோக்கஸ் ஆன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஏ போங்க. இப்போ ஏ பாருங்க. இன் மோஸ்ட் கேசஸ் ஒன்ஸ் த ஆர்பிட்ரேட்டர் ஹியர்ஸ் த எவிடன்ஸ் ஹி ஆர் ஷி ஹேண்ட்ஸ் டவுன் பைண்டிங் டெசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க ஆப்ஷன் சிக்கு போங்க. ஆர்பிட்ரேஷன் தே அக்ரி டு லெட் அன் இம்பார்ஷியல் professionally trained arbitrator make a decision that will end the dispute. இப்போ நீங்க நல்லா கவனிங்க. எவிடன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆர்பிட்ரேட்டர் வந்து ஒரு பைண்டிங் டெசிஷன் கொடுத்துருவாரு அப்படின்னு அப்படி ஏல சொல்லியிருக்காங்க. சில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் ஒரு ப்ரொஃபஷனலி ட்ரெயின்டு பர்சன் தான் ஆர்பிட்ரேட்டரா வருவாரு. அப்போ அந்த ப்ரெஷன்ஸ் என்னவா இருக்கும் ஆர்பிட்ரேஷன்ல? ஃபர்ஸ்ட் பார்ட்டிஸை பத்தி பேசிட்டாங்க. யார் யார் இருக்கா? 2 பார்ட்டி இருப்பாங்க. அவங்க வருவாங்க, அவங்க வியூஸை ஸ்டேட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. எவிடன்ஸ் யார்கிட்ட சப்மிட் பண்ண போறாங்க? தே கோயிங் டு சப்மிட் டு த ஆர்பிட்ரேட்டர். அப்ப ஆர்பிட்ரேட்டர் யாரு? அவங்க எல்லாம் யாருக்கு அக்ரி பண்ணுவாங்க? ஆர்பிட்ரேட்டருக்கு. ஆர்பிட்ரேட்டர் யாரு? ஒரு இம்பார்ஷியல் பர்சன், ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு பர்சன், ரைட்? ஹி வில் எண்ட் தி டிஸ்பியூட். ஹி இஸ் தி ஒன் ஹூ இஸ் கோயிங் டு எண்ட் தி டிஸ்பியூட். அவர் தான் டிஸ்பியூட்டை சண்டே முடிச்சு வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா டிஎன்சி இஸ் பெட்டர் சொல்யூஷன். மேபி சிக்கு அப்புறமா என்ன வந்திருக்கலாம்? ஏ வந்திருக்கலாம். கரெக்டா? ஏன்னா இப்ப நான் ஆர்பிட்ரேட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஆர்பிட்ரேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண என்ன பண்ணுவேன்? எவிடன்ஸ் பேஸ் பண்ணி ஹீஸ் கோயிங் டு டெசிஷன். நம்ம டிசிஏன்றது ஒரு பெர்ஃபெக்ட் பேர். டிக்கு அப்புறமா ஏ வர முடியாது, நடுவில் சி வந்தே ஆகணும். இப்போ கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஆன்சர் 1 ஆன்சரா இருக்காது. ஆப்ஷன் 4 தான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். ரைட்? அப்படிதான் என்ன இருக்க போது உங்களோட ஆன்சர் கண்டிப்பா இருக்க போகுது. கரெக்ட்? திஸ் இஸ் வை த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 4 ஃபார் திஸ் பர்టిక్యులர் क्वेश्चन. நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆயிடலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஈவென்ட்ஸ் and conditions in the past. To understand the events and conditions in the past, it is important to consider that the context of when and where. To understand the events, it is starting with the proposition. So automatically we eliminate பண்ணிடலாம். So starting with the proposition is a very rarity, right? It's a huge rarity. And to understand the events and conditions in the past, it is important to consider the context of when and where. நீங்க ஈவென்ட்ஸ் பாஸ்ட்ல இருக்கிறத கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அது எப்போ என்னன்றது உங்களுக்கு வந்து தெளிவான இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி வாங்க. இம்ப்ளிசிட் இன் திஸ் எக்ஸ்பிரஷன். திஸ் எக்ஸ்பிரஷன் எந்த எக்ஸ்பிரஷன்? I mentioning the word this. Here it is 2 is the reason. Here it is this expression. இப்போ கண்டிப்பா நம்மளால B-ல ஸ்டார்ட் பண்ண முடியாது. B-ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி எந்த சீக்வன்ஸும் இல்ல. பட் ஸ்டில் I'm saying implicit in this expression is the importance of studying how place affects the events that shape our world. இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். Is the importance of studying how place affects the events that shape our world. Place, the location, geographical location. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? To understand the events and conditions in the past. நீங்க இங்க ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து பிளேஸ், அங்க ஃபோக்கஸ் பாயிண்ட் events in the past. கரெக்ட்? அப்ப ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு. அப்ப கண்டிப்பா ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்ப பியும் ஏவும் என்னவா இருக்க முடியாது? ஒரு மேண்டேட்டரி பேரா இருக்க முடியாது. அப்படி ஏதாவது எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க, ஏ அண்ட் பிஏ கொடுத்து வச்சிருக்காங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் என்ன ஆயிடும்? உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். சரிங்களா? ரைட்? எஸ். இங்க பாருங்க, இங்க ஏ பி தனியா இருக்கு, இங்க பி ஏ தனியா இருக்கு. இப்ப என்ன ஆன்சரா இருக்க முடியும்? ஏன்னா அதுக்கு கண்டிப்பா ரிலேஷன் இல்ல, ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு நடுல ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஏ கமா சம்திங் பியா இருக்கலாம், இல்ல பி கமா சம்திங் ஏவா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். கரெக்ட்? எஸ். ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி முடிஞ்சு நீங்க எலிமினேட் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேன் சேவ் சம் டைம். டைம் சேவிங் டெக்னிக்காக தான் இருக்குன்னா இட்ஸ் டைமிங் பேஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றதுனால எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு என்டையர் இங்கிலீஷ் செக்ஷன் நீங்க என்ன செய்யணும்? ஒரு 8 மினிட்ஸ்க்குள்ள நீங்க முடிச்சிடணும். ரிமைனிங் 52 மினிட்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு மேத்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ஒரு 40 மினிட்ஸ் கொடுத்துட்டு ரிமைனிங் 12 மினிட்ஸ் நீங்க ஜிஎஸ் கொடுத்துடணும். அப்பதான் நீங்க பாஸ் பண்ண முடியும். ரைட்? இங்கிலீஷ்க்கு 10 மினிட்ஸ் எடுத்தாலே தோத்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் தான் எஸ்எஸ்சி. கரெக்ட்? அண்ட் நவ் வி ஆர் மூவிங் ஆன் டு தி ஆப்ஷன் சி. மேப்ஸ் கேன் செட் திஸ் கிராஃபிக். ஒன்ஸ் அகைன் பாருங்க, மேப்ஸ் கேன் செட் திஸ் கிராஃபிக் கான்டெக்ஸ்ட் இருக்கு. எந்த கிராஃபிக் கான்டெக்ட் பத்தி பேசுறாங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரைட்? எந்த கிராஃபிக் கான்டெக்ட் பத்தி பேசுறாங்க உங்களுக்கு கண்டிப்பா புரியல. அண்ட் ப்ரொவைட்ஸ் கீ டு அண்டர்ஸ்டாண்டிங் மேஜர் ஹிஸ்டாரிக் ஈவென்ட்ஸ் அண்ட் மோர் சப்டில் சேஞ்சஸ் ஓவர் டைம். கண்டிப்பா சிஓ என்னவா இருக்க முடியாது? ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்டா இருக்க முடியாது. மேப்ஸ் கேன் செட் திஸ் கிராஃபிக் கான்டெக்ஸ்ட். அப்ப நம்ம முதல்ல ஒரு கிராஃபிக் கான்டெக்ஸ்ட்டை பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் என்ன சொல்ல முடியும்? கண்டிப்பா ப்ரொவைட் கீஸ் டு தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி மேஜர் ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ்க்கும் சப்டில் சேஞ்சஸ் ஓவர் டைமுக்கும் நம்ம பண்ண முடியும். ஆனால் எனக்கு ஒரு க்ளூ இருக்கு. மேஜர் ஹிஸ்டாரிக் ஈவென்ட்ஸ் அப்படின்னு இருக்கு, மோர் சப்டில் சேஞ்சஸ் ஓவர் டைம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க பாஸ்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் ஏ. அந்த ஸ்டேட்மெண்ட் ஏல என்ன சொல்லியிருக்காங்க? கண்டிப்பா நீங்க பாஸ்ட்டை பத்தி பேசுனீங்க அப்படின்னா, பாஸ்ட்டை பத்தி திங்க் பண்ணணும் அப்படின்னா எப்படி இம்பார்ட்டன்ட் வென் அண்ட் வேர்ன்றதை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். வென் அண்ட் வேர் இஸ் வார். வென் அப்படின்றது த டைம் மென்ஷன் ஆயிருக்கு, வேர் அப்படின்றது பிளேஸ். அதுதான் நம்ம ஆப்ஷன் பில பேசிட்டு இருக்கோம். அப்ப டெஃபினட்டா சிக்கும் ஏக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ரைட்? சிக்கும் ஏக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கு. இதுல
A was particularly generalistic-ஆ இருக்கு. C வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. அப்போ ஒரு A C-ஆ இருக்கும்னு நம்ம நம்பலாம். ஒரு ஏவும் சியுமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க ஃபோக்கஸ்ட் ஆன் தி ஆப்ஷன்ஸ். இட்ஸ் டிஃபிகல்ட் வே ஆஃப் எலிமினேஷன் டெக்னிக். நீங்க ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த மாதிரி வேலை வர முடியும். பட் ஸ்டில் when I'm applying this, நீங்க பாருங்க இங்க ஏவும் சியும் எப்படி இருக்கு, தள்ளி தள்ளி இருக்கு. ஸோ இது ஆன்சரா இருக்க முடியாது. இங்க பாருங்க ஏ அண்ட் சியும் எப்படி இருக்கு, பேரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே நம்ம வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. வி கேன் யூஸ் மல்டிபிள் டெக்னிக்ஸ். நமக்கு என்னென்ன டெக்னிக்லாம் தெரியுமோ, எவ்வளோ இன்டெலிஜென்ட் நம்மளால யூஸ் பண்ணி சேவ் பண்ண முடியும், வி கேன் சேவ் இட். இப்போ ஏக்கும் சிக்கும் கனெக்ஷன் இருக்கு, பிக்கு கனெக்ஷன் இல்லை. அப்போ பியும் ஏவும் பக்கத்துல இருக்கக்கூடாது, ஆனால் ஏவும் சியும் கண்டிப்பாக பக்கத்துல தான் இருக்கணும். கரெக்ட். அட்லீஸ்ட் ஒரு சிஏவாவது இருந்திருக்கணும். எங்கேயுமே இப்படி இல்லை. நம்ம ஆல்ரெடி இங்க நம்ம சிஏ இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ வேற எதுவும் நம்ம வந்து பேரை வந்து இப்படிதான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட். அதை எப்படி கண்டுபிடிச்சாலும் ஒருவேளை இப்ப சிஏ இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பேன், மறுபடியும் உள்ள போய் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் போய் நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பேன். கரெக்ட். திஸ் இஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு டு இட். தி ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 1. கரெக்டா? ரைட். எஸ். நீங்க எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் படிச்சு காட்டுறேன், கண்டிப்பா கரெக்டா தான் இருக்க முடியும். There is an old saying that geography is the eldest daughter of history. Right? History oda eldest daughter yaru? Geography. To implicit in this expression. So what is an expression? Geography is the eldest daughter of the history. அப்ப ஈயும் பியும் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஒரு மேண்டேட்டரி பேர். நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ சியும் ஏவும் சியும் ஒரு மேண்டேட்டரி பேர்னு சொன்ன மாதிரி ஈயும் பியும் ஒரு மேண்டேட்டரி பேர் தானே. அந்த எக்ஸ்பிரஷன் திஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பிரஷன் எங்க இருக்கு நான் தேடி போனா அப்படின்னா ஜியோகிராஃபி இஸ் தி எல்டஸ்ட் டாட்டர் ஆஃப் ஹிஸ்டரின்னு இருக்கு. அப்ப கண்டிப்பா தானே எக்ஸ்பிரஷனா இருக்க முடியும். அப்ப ஈக்கு அப்புறமா பி அப்படின்றது கன்ஃபார்ம். ஈக்கு அப்புறமா பின்றது கன்ஃபார்ம்னால உங்களுக்கு ஆப்ஷன் 1 தான் ஆன்சரா இருக்க முடியும். கரெக்ட். பட் ஸ்டில் ஐ வில் மூவ் ஆன் இன்டு தி அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ். Together, history and geography describe time and place. Once again இங்க பாருங்க, டைம் பத்தி பேசியிருக்காங்க, பிளேஸ் பத்தி பேசியிருக்காங்க. கரெக்டா? அவ டைம் அண்ட் பிளேஸ் பத்தி கீழே பேசுறாங்கன்னா அதை ரெஃபர் பண்ற ஸ்டேட்மெண்ட் ஏ தானே. அதுக்கப்புறமா அதை மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் சி தானே. அப்ப கண்டிப்பா டிஏசி ஒரு ட்ரிப்ளெட். ஸோ இட் இஸ் இபிடிஏசின்றத சீக்வன்ஸ். நம்ம படிச்சாலும் அது பண்ண முடியும். பட் படிச்சது ஃபுல்லா படிச்ச டைம் ஆகுன்றதுனால ஜஸ்ட் ட்ரைங் டு சால்வ் திஸ் கொஸ்டின் வித் எலிமினேஷன் டெக்னிக். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு டெக்னிக் ஒவ்வொரு கொஸ்டின் யூஸ் பண்ணோம்னா நீங்க அடுத்த வர ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணிப்பீங்கன்ற நம்பிக்கையில ஐம் ஜஸ்ட் டூயிங் இட். ரைட். இஸ் ஐ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிரெக்ஷன்ல PQRS நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 60 ஸ்டேட்மெண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இட் இஸ் ஃபிக்ஸ்ட். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்ட். இன் பிட்வீன் PQRS will be there. The PQRS is jumbled. So in the in between, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது அது ஈஸியா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை அவங்களே கொடுத்துட்றாங்க. நம்ம நடுவில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்ஸிங் பார்ட்டை கூட கண்டுபிடிக்கணும். ஜம்பிள்டா இருக்கிற அந்த மிஸ்ஸிங் பார்ட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நம்ம போடணும். திஸ் இஸ் அவர் ஜாப். கரெக்ட். இஸ் ஐ மூவிங் இன்டு தி क्वेश्चन. But certain social elements burned down the Mandasa Road railway station on Friday night. Some certain unsocial elements have been doing something called burn down. Some problem has been there, it seems. Mandasa Road railway station on Friday night. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நீங்க this is the first statement சொல்லிட்டாங்க ஓப்பனா. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? According to the Southern Eastern Railway officials, the loss is estimated around ₹5 lakhs. See, ஒரு இன்சிடென்ட் ஏதோ நடந்துருச்சு. அந்த ஒரு மந்தாசா ரோட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஃப்ரைடே நைட்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்டோட லாஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 5 lakhs அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? இது நடுவில் என்னென்ன சீக்வன்சஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now we are moving on to the option P and we'll try to read it. They force him and also Sri Kanka Rao out of his cabin and forcibly took away the keys. See, அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு நமக்கு புரியல. தேனா அந்த தே யார்? Maybe the people who are doing the unsocial doing elements அப்படின்னு வச்சுக்கலாம். They forced him அப்படின்னா அந்த him யாரு நமக்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ ஸ்ரீ கனகா ராவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் யார் நமக்கு கண்டிப்பா தெரியாது. அப்ப இது ஒரு பியோட ஒன்னோட கண்டினியூஷன் ஸ்டேட்மெண்டா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. அப்ப எங்கேயாவது பி ஆப்ஷன் 1 இருந்ததுன்னா அதை எலிமினேட் பண்ணிடுங்க. கண்டிப்பா பி என்னவா இருக்க முடியாது, ஆன்சர் 1 இருக்க முடியாது. பட் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். கரெக்டா? ரைட். அது என்னவா வேணா இருந்திருக்கலாம். அண்ட் வி மூவிங் தி ஸ்டேஷன் மாஸ்டர் மிஸ்டர் அப்பாராவ் ஆன் சாட்டர்டே. on Saturday இன்சிடென்ட் நடந்தது ஃப்ரைடே. ரைட். ஸோ அப்போ கண்டிப்பா 1க்கு அப்புறமா தான் வரப்போகுது. The station master Mr. Aparav said on Saturday that about 50 to 20 youth arrived at about 10 PM on Friday அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஓகே, இது சீம்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. பட் உடனே there has to be some connection. Okay, we'll see. என்னன்னு பார்ப்போம். Q நம்ம எலிமினேட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே வச்சுப்போம் இப்போதைக்கு. ஆர் போலாம். The unwelcome visitors found a barrel of kerosene in the storeroom which they used for burning down the furniture.
ஃபர்னிச்சரை பர்ன் பண்றது கெரோசின் யூஸ் பண்ணிருக்காங்க, which is in the railway station itself. அதவே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்து யூஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ கண்டினியூஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சம் ஸ்டேட்மெண்ட். அவங்க முதல்ல 10 மணிக்கு வந்தாங்க, வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணிருக்க முடியும், அவங்க கண்டிப்பா கீ எடுத்திருக்க முடியும். கீ எடுத்தா தான் என்ன செஞ்சிருக்க முடியும், கெரோசின் எடுத்து ஒரு ஊத்தி அவங்க என்ன செஞ்சிருக்க முடியும், எடுத்திருக்க முடியும். அப்போ கண்டிப்பா கியூக்கு அப்புறமா தான் யார் வரப்போறா, ஆர் வரப்போறா. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கியூக்கு அப்புறமா தான் யார் வரப்போறா, ஆர் வரப்போறா. அப்போ நம்ம அப்படியே ஆப்ஷன் அப்ளை பண்ணுவோம். கியூக்கு அப்புறமா தான் ஆர் வந்திருக்கு. ஐம் நாட் சேயிங் இட்ஸ் மேண்டேட்டரி பார், ரைட். கியூக்கு அப்புறமா தான் ஆர் வந்திருக்கு. கியூக்கு முன்னாடியே ஆர் வந்துருச்சு. அப்போ கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கிடையாது, ஆன்சர் கிடையாது. ரெண்டாவது நீங்க ஒன்று கவனிக்கணும், நம்ம பி கியூஐ ஆரை மட்டும் தான் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். பி எங்க பிளேஸ் பண்ணுவீங்க, ஒருவேளை ரெண்டு மூணு பிளேஸ் பண்ண முடியுமா? The station master Mr. Aparav said on Saturday that our 15 to 20 youth arrived at about 10 p.m. on Friday. The unwelcome visitors found a barrel of kerosene. எங்க இந்த ஸ்டோர் ரூம், அவர் ஸ்டோர் ரூம்க்கு எப்படி அவங்க போனாங்க, ஸ்டோர் ரூம்க்கு என்ன வேணும், கண்டிப்பா அது லாக் ஆகி தான் இருக்கும். நீங்க ஃபோக்கஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரிங் நம்பர் பி பாத்தீங்க அப்படின்னா they forced him. இப்போ நமக்கு தெரியும் யாரை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு, அப்பாராவ. அப்ப கண்டிப்பா அந்த ஹிம் யாரை ரெஃபர் பண்ணுது, அப்பாராவ. அப்ப கியூக்கு அப்புறமா தான் யார் வந்திருக்கணும், பி வந்திருக்கும். அப்படிதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா, நீங்க பாருங்க. கியூக்கு அப்புறமா பி வந்துருக்கு, பிக்கு அப்புறமா தான் ஆர் வந்திருக்கு. கியூக்கு அப்புறமா பி, பிக்கு அப்புறமா ஆர். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ என்டையர் சீக்வன்ஸ் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னா எஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம எஸ் எங்க பிளேஸ் பண்ண போறோம், ஆஃப்டர் தி இன்சிடென்ட். எந்த இன்சிடென்ட், ஆஃப்டர் தி இன்சிடென்ட் ஆன் தி மந்தாசா ரோட் ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரைடே நைட். இதான் நான் சொன்னேன், ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த இன்சிடென்ட் லாஸ் தான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு. அப்ப இன்சிடென்ட் என்னன்றதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப்டர் தி இன்சிடென்ட் அப்படின்றத நம்ம பேசுறோம், ரைட். த லீடர் ஆஃப் த குரூப் handed over a letter to the station master asking for the release of imprisoned colleagues, right. So இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காரு, ஆஃப்டர் தி இன்சிடென்ட் the leader of the group என்ன பண்ணிருக்காரு, ஒரு லெட்டர் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காரு to the station master asking him for the release of the imprisoned colleagues. அப்ப கண்டிப்பா அதான ஸ்டேட்மென்ட் நடந்துக்க முடியும். இது மூணுமே பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன நடந்துச்சு, இட்ஸ் கண்டினியூவேஷன். அப்ப கண்டிப்பா கியூ பி ஆருக்கு அப்புறமா தான் எஸ் வர முடியும். அப்படியே ஒரு ஆப்ஷன் இங்க இல்ல, அப்ப கண்டிப்பா எஸ் கியூ பி ஆர் தான் இருக்க முடியும், ரைட். திஸ் இஸ் வை திஸ் ஆப்ஷன் இஸ் எலிமினேட்டட். திஸ் இஸ் கோயிங் டு பி ஹியர், ரைட். அவங்க சனிக்கிழமை கொண்டு லெட்டர் கொடுக்கல, அவங்க வெள்ளிக்கிழமையே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அவர் சனிக்கிழமை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரைடே, ஆஃப்டர் தட் சாட்டர்டே. ஏன்னா சாட்டர்டே தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. அப்படிதான் அந்த ஹிஸ்டரி, அந்த பிளாஷ்பேக் போகுது, கரெக்டா. இப்போ இது முன்னாடி இருக்கக்கூடிய எஸ் நம்ம முன்னாடி தான் பிளேஸ் பண்ண முடியும். There's no other clue, right? Yes. The answer is going to be option 3 for this particular question. And I'm moving on to the next question also, right? Mr. Narasimha Murthy, Deputy Commissioner of Police, narrates an interesting case of a missing child. Mr. Narasimha Murthy என்ன பண்றாரு, he is a Deputy Commissioner of Police இருக்கிறாரு. He narrates an interesting case of a missing child ன்னு சொல்றாரு. இருக்கலாம், maybe, correct? Yes, பார்க்கலாம். Water has flowed under the bridge. Okay. First, இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஆஃப் மிஸ்ஸிங் சைல்டுன்னு சொல்றாரு. அந்த கேஸ் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. பட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, லாட் ஆஃப் வாட்டர் ஹஸ் ஃப்ளோட் அண்டர் த பிரிட்ஜ். ஒரு பிரிட்ஜை பத்தி பேசுறாங்க, அதுக்கு அண்டர்ல நிறைய வாட்டர் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. டிபார்ட்மெண்ட் விச் வாஸ் பியூர் அண்ட் ஸ்க்ரூப்புலஸ்லி அவாய்டட் இஸ் பிகமிங் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இது எதனால அவங்க இப்படி சொல்றாங்க நமக்கு தெரியாது. அந்த கனெக்ஷன் நடுவில் தான் இருக்க போகுது. நம்ம பிக்கு போலாம். பவுண்ட் ஃபார் தெனாலி, ஷி போர்டட் த மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் ஆன் December 1 when she noticed a 3-year-old girl all alone in the compartment. See, it is not even having a head and a tail. ரெண்டுமே இல்லாம இருக்கு. So it should need some things. இப்பதான் நமக்கு கேஸ பத்தியே இன்ட்ரெஸ்டிங் கேஸ பத்தியே இப்பதான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகணும். இது இந்த கேஸோட மிடில் இருக்கு, கரெக்டா. அப்ப நம்ம ஆப்வியஸா வேற ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் போய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். Parents may claim her for the custody of police. Parents may claim her from the custody of police. அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியவே இல்லை. மிஸ்ஸிங் சைல்டு, அந்த சைல்டு மிஸ் ஆயிருக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தானே பேரண்ட்ஸ் கிளைம் பண்ண முடியும், ரைட். ஃபர்ஸ்ட் இந்த குழந்தை தொலைஞ்சிருக்கணும், அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தை தொலைஞ்ச குழந்தைய போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் பேரண்ட்ஸ் அது எங்க குழந்தை அப்படின்னு கேட்க முடியும், கரெக்டா. இப்போ கண்டிப்பா கியூ ஒரு கண்டினியூஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியாது, ரைட். அண்ட் மேல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. பிக்கும் கியூக்கும் என்ன கிடையாது, கண்டிப்பா ஒரு சம்பந்தம் இல்லை. அப்ப கண்டிப்பா கியூவும் பியும் ஒரு பேரா இருக்க முடியாது. இதை அப்ளை பண்ணி பாருங்க ஆப்ஷன்ல, கியூவும் பியும் ஒரு பேரா இருக்கு இந்த இடத்துல, அப்ப தப்பு, கரெக்டா. இங்க பாருங்க பியும் கியூவும் ஒரு பேரா இருக்கு, தப்பு. இங்க பாருங்க கியூவும் பியும் பேரா இருக்கு, தப்பு. அப்ப உங்களோட ஆன்சர் என்னது, RBISQ. முடிஞ்சு போச்சு. there is no connection between P and Q, ரைட். அதை நீங்க அப்ளை பண்ணல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க பாருங்க அங்க ஒண்ணுதான் அப்படி இல்லை. நம்ம ட்ரை பண்ணுவோம், இதை வச்சு நான் ட்ரை பண்ணி ஆன்சர் எடுத்திருக்கேன். இந்த ஆன்சர் கரெக்டா இல்லை, நான் ஃபுல்லா செக் பண்ணி காட்டுறேன், ரைட்.
ஏன்னா I have to prove my techniques, no, right? Now moving on. Parents may claim her from the custody of the police. As I mentioned earlier, முதல்ல குழந்தை தொலைஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கணும், அதுக்கப்புறமா தான் இந்த ஆப்ஷன் கியூ நடக்க முடியும். ஆப்ஷன் கியூ கேன் பி only in the later statement, right? A retired headmistress returning from Tenali. இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரிட்டையர்டு ஹெட்மிஸ்ட்ரஸ் ரிட்டையர்டு ஹெட்மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்றாங்க, ரைட்? அப்ப அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்க முடியும். ரிட்டையர்டு ஹெட்மிஸ்ட்ரஸ் ரிட்டையரிங் ஃப்ரம் தெனாலி, தெனாலியில தான் திரும்ப வந்துட்டு இருக்காங்க. brought a girl to the police control room at Hyderabad and gave details of the incident, right? ஸோ என்ன செய்யறாங்க, ஒரு ரிட்டையர்ட் ஹெட்மிஸ்ட்ரஸ் தெனாலில இருந்து வந்தவங்க என்ன செய்யறாங்க, ஹைதராபாத் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து ஒரு சில டீடைல்ஸ் கொடுக்குறாங்க ஒரு இன்சிடென்ட்டை பத்தி. வாட் இஸ் தட் அப்படின்னு நமக்கு தெரியணும், கரெக்ட்? எஸ். இப்போ பாருங்க, ஆல்ரெடி நமக்கு தெனாலி அப்படின்ற பேர் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. நேரா நம்ம கனெக்ட் பண்ணோம்னா பீல கனெக்ட் பண்ணலாம். பீல கனெக்ட் பண்ணுங்க. பவுண்ட் ஃபார் தெனாலி, ஷீ போர்டட் த மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ். என்ன இன்சிடென்ட், என்ன நடந்துச்சு உள்ள? ஷீ போர்டட் த மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் ஆன் யாரு? The headmistress, the retired headmistress, right? When she noticed a 3-year-old girl all alone in the compartment. 3 வயசு பொண்ணு வந்து கம்பார்ட்மெண்ட்ல தனியா இருந்ததை அவங்க பாக்குறாங்க. யாரு? இந்த retired headmistress. அவ R and P is definitely a pair. அது இங்க தான் இருக்கு. வேற எங்கேயும் அந்த R and P pair இல்லவே இல்லை, கரெக்ட்? R and Pன்றது வந்து ஒரு பேரா இங்க தான் இருக்கு, ஆப்ஷன் 3ல தான் இருக்கு. அதுவே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுது ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 தான் அப்படின்னு. பட் ஸ்டில் வில் மூவ், கரெக்ட்? அதுக்கப்புறமா நீங்க கவனிங்க, as I mentioned earlier, எப்ப ஆரும் பியும் பேர் ஆச்சோ அப்பவே வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்டா கியூ இருக்க முடியாது. ஆரும் பியும் பேர் ஆயிடுச்சு. நான் முதல்ல சொன்னேன் பியும் கியூவும் பேர் கிடையாது, நடுவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும்னு சொன்னேன். அப்ப கண்டிப்பா இங்க யாரா வர முடியும்? எஸ் தான் வர முடியும். அதுதான் சீக்வன்ஸ். இப்படி நீங்க லாஜிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் ஸ்டில் வில் ரீட் தி எஸ். She understands and responds to Telugu but is not able to tell her name or the name of her parents. She is understanding Telugu but she is not unable to tell the name of her parents. அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா அதுதான் அந்த இடத்துல சீக்வன்ஸ் இருக்க முடியும். அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் மே கிளைம் ஹர் ஃபார் தம் ஃப்ரம் த கஸ்டடி ஆஃப் த போலீஸ். லாட் ஆஃப் வாட்டர் ஹாஸ் ஃப்ளோன் அண்டர் த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த கண்டினியூஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ரைட்? இப்போ RBIPSPO அப்படின்றது அதில் என்ன இருந்திருக்க முடியும்? கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்க முடியும், ரைட்? சி திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு டூ இட். இந்த மாதிரி எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அது யூஸ்ஃபுல் இல்லைன்னு நம்ம யாராலையும் சொல்லவே முடியாது, கரெக்ட்? எஸ். நவ் வி ஆர் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். The Bangkok conference was significant in more ways than yes is more in more ways it is very significant, it seems. And where is the sixth statement? Maybe it is in the next page. Okay, it is here. PQR S6. Okay, such vital problems were discussed at the meet, the Hong Kong conference. That is what they are referring to, the word the meet, by the senior officials first, followed by the ministers. So initially it was said by the senior officials and then by the ministers. Vital problems they have discussed in the Bangkok conference. So it is more than one way. It is very helpful, significant. What are the ways of no? This is our answer is going to be, right? Yes. So இந்த பக்கம் S இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கு? கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா PQR கொடுத்திருக்காங்க. It revealed the study. It revealed the steady environmental degradation. It revealed. What has revealed? Right? Bangkok conference. இல்லை பேங்காக் கான்ஃபரன்ஸ்ல ஏதாவது ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? அது வந்து நமக்கு சொல்லிச்சா? நமக்கு தெரியாது. பட் we are moving. It revealed the steady environmental degradation, an alarming rate of deforestation, and growing problems of urbanization. Okay, several problems are discussed. Right? Option Q. There were many associated events like an NGO media symposium, as a seminar for the private sector, and finally the ministerial conference. There were many associated events like NGO media symposium. Okay, they're talking about conference, correct? Now they're talking about associated events. Maybe a continuation. Irkalam. Chances there. NGO media like symposium, a seminar for the private sector, finally the ministerial conferences. இப்போ கண்டிப்பா Q அப்புறமா தான் வந்துருக்க முடியும், P வந்துருக்க முடியும். ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ரைட்? சிம்போசியம் பத்தி பேசுனதுக்கும், செமினார் பத்தி பேசுனதுக்கும், மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் பத்தி பேசுனதுக்கும், என்வாயர்மெண்டல் டீக்ரேடேஷன் பத்தி பேசுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவ Q and P என்னவா இருக்க முடியாது? ஒரு பேரா இருக்க முடியாது. நான் ஆப்ஷன் போறேன் பாருங்க. Q and P தள்ளி இருக்கு, மேபி தி ஆன்சர். Q and P தள்ளி இருக்கு. இங்க பாருங்க ஜாயிண்டா இருக்கு, இங்க பாருங்க ஜாயிண்டா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இதை எலிமினேட் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ணுவேன்? இதை எலிமினேட் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் த செகண்ட் ஒன், something is going to be the answer. நீங்க இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்கல. ஏன் அப்படின்னா it revealed the study of steady environmental degradation அப்படின்னா which is the one which is revealed? We don't have the answer, no, right? வேற நீங்க அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சு பாருங்க. Among the many significant documents discussed in the multi-sectoral conference was the 1995
ஸ்டேட் ஆஃப் என்வாயர்மெண்டல் ரிப்போர்ட். இங்க தான் எனக்கு என்வாயர்மெண்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா பி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியாது. பிக்கு முன்னாடி யார் வந்திருக்கணும்? ஆறு வந்திருக்கணும். நீங்க நல்லா கவனிங்க, பிக்கு முன்னாடி என்ன வந்திருக்குங்க? ஆறு தான் வந்திருக்கு. அப்ப டெஃபினட்டா ஆப்ஷன் ஒன்று தான் உங்களுடைய ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. You don't have to read everything. Just understand the context of the question. Just understand the meaning of the particular statement. Just try to identify the statement which is going to be the second statement, or try to identify like this. Q அப்புறமா தான் P வரணும். அப்படி இல்லைன்னா கூட இதுக்கு அப்புறமா இது வரல, அதாவது அப்ஸ்ட்ரீம் ஆர்குமெண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஆர்குமெண்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியல, இதுக்கு அப்புறமா தான் இது வரும், இதுக்கு முன்னாடி தான் இது வரும்னு கண்டுபிடிக்க முடியலன்னா கூட, what you can do is that instead of finding the upstream and downstream arguments, what you can do, instead of doing that, you can find there is a relation. கியூக்கும் பிக்கும் ரிலேஷன் இருக்கு, இல்ல ரிலேஷன் இல்ல. ரிலேஷன் இருந்தா ரெண்டு ஒட்டி தான் வரணும், ரெண்டு ஒன்னா தான் வரணும், ஒரு மேண்டேட்டரி பேரா தான் வரணும். அப்படி ரிலேஷன் இல்லையா தள்ளி தான் வரணும். அதை நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. அதை அப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுங்க. So this is how you have to do it. This much easy the SSC questions are. See, நாங்க எடுத்துட்டு வந்த எல்லா questionsuமே SSC CGL கேட்கப்பட்ட previous questions தான். You have to understand the nature of the context. நீங்க அந்த context நீங்க understand பண்ணணும். It's very easy actually, right? Yes, let me move on. Next type of questions நம்ம move on ஆகிறோம். It is one more a type of questions, right? Each questions below has 4 sentences which when properly sequenced form a coherent paragraph. Select the option that gives the correct order. Once again, 4 statement இருக்கும்போது அந்த 4 statement நீங்க என்ன செய்யணும்? கரெக்ட்டா பார்க்கணும் அப்படினு கொடுத்திருக்காங்க, right? We moving. பார்க்கலாம். The question number 7. The goals of modernization. The goal of modernization, as set by our national leaders Mahatma Gandhi and Jawaharlal Nehru, visualized taking India towards a social transformation which ensured justice, equality, freedom, and inculcated the values of tolerance, rationality, and democratic participation. Okay, fine. Right? The goals of modernization. We're talking about goals of modernization by our national leaders like Nehru and Gandhi, right? And we're moving. Its basic characteristics rests in its goals and means. So it's what's basic characteristics? We are having a question. But it is going to be a continuation of some other statement. Now, B cannot be a starting statement, correct? Yes, if you're focusing on the given area, its basic character rests in its goals and means. So if you're focusing on the option A, they're talking about the goals. But one more statement, it has to talk about the means. But definitely, before the goals and the means, I will say the statement number B. Right? As goal is mentioned in A, B has to be placed before A. This is the only statement I can identify. This is the only statement I can identify. Here, A, after that B. Because I'm saying in B, goals and means. Goals is discussed in A. Maybe means will be discussed in one statement, definitely. I don't know which statement it is, but we have to enter. But I'm having this rough idea. So definitely, B has to be precede A. This is what I'm ensuring. This I'm coming here. It is after A only B is here. So definitely this option is eliminated. See here, B and A. As I mentioned earlier, it is also a kind of a mandatory pair. Perfect. Here after A, B, there is no mandatory pair itself, so eliminated. Here it is AB. Once again, it is eliminated. The answer is option 2. I'm not even entering into the sequences. I'm just getting the rough ideas. It is not only the first statement or the last statement. I'm just trying to identify the part. Option D is should be the beginning or not. We have to check. The path to modernization in India evolved historically. They're talking about historical evaluation. If you're focusing on statement number A, they're talking about Mahatma Gandhi, Jawaharlal Nehru, what is the way that they have laid for us is being discussed. But definitely they're talking historically. It is a given perfect introduction to the given passages. So it has to be DB, AC is the sequence. So definitely D has to be placed before B. So C is have to be here. That is the only scene that we are having here, right? The answer is going to be option 2 now. 2 other correct? Yes, then we move away. Question number 8. And then it is based on self-governance. Focus on aspect self-governance, right? Involving citizens of all on all common matters. Something is based on self-governance. Self-governance is a focus point which is involving citizens of all on all matters. But something A cannot be qualified as a statement number 1. A வந்து statement number 1 and qualify பண்ண முடியாது நம்மளால. And option நமக்கு A எதுவும் இல்ல. And we moving on to option B. In the limited areas, population, taste, and the function of the local government. Once again, பாருங்க என்னதான் வர்றாங்க கடைசில local government units தான் வர்றாங்க. It is providing wider scope for active involvement of the people. If you're focusing on ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் கிடையாது.
போத் ஆஃப் தம் டாக்கிங் about லோக்கல் கவர்மெண்ட் செல்ஃப் கவர்னன்ஸ் நமக்கு சொன்னா கூட ரெண்டுமே என்ன கிடையாது, ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் கிடையாது. அப்போ கண்டிப்பா பியூ என்னவா இருக்க முடியாது, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இருக்க முடியாது. அந்த வகையில எலிமினேட்டிங் ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் 1 நம்ம என்ன பண்றோம், எலிமினேட் பண்ணிடுறோம். பட் இஃப் யூ ஃபோக்கஸிங் ஆன் தி பர்டிகுலர் ஆஸ்பெக்ட், மேல பேசும்போது செல்ஃப் கவர்னன்ஸ் இன்வால்விங் சிட்டிசன்ஸ், இந்த இடத்துல பேசும்போது அந்த வைடர் ஸ்கோப் பத்தி பேசுறாங்க. ஸோ இட் இஸ் ஃபர்தர் இன்டு தி டிஸ்கஷன். ஃபர்தர் இன்டு தி டிஸ்கஷன்றதுனால ஏ இஸ் a comparatively generalistic statement than B. ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், உங்களுக்கு ஏக்கு அப்புறமா தான் பி வரும். ரெண்டு நடுவில் ஒரு மேண்டேட்டரி பேரா இருக்க முடியாது. சம் சீக்வன்சஸ் வரணும். கரெக்டா? ரைட். திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஃப்ரேம் இட். ஏவும் பியும் ஒரு மேண்டேட்டரி பேரா இருக்கக்கூடாதுன்னு நீங்க பாருங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு என்ன தெரிஞ்சது ஆன்சர் ஆப்ஷன் டி தெரிஞ்சது. பட் ஸ்டில் வீல் கன்ஃபார்ம் இட். எப்பயும் போல நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகுதா இங்கேயும் அப்படின்னு. ரைட். The decision as to what is to be done, what has to be done, and how it is to be done are made by citizens themselves. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்ன்றது யாரும் முடிவு பண்ண போறா, சிட்டிசன்ஸ் தான் முடிவு பண்ண போறாங்க. இஃப் யூ ஃபோக்கஸிங் ஆன் ஆப்ஷன் ஏ, அதுவும் யார்கிட்ட தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது, சிட்டிசன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் யாரை தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு, சிட்டிசன் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. பட் டெஃபினட்டா ஏ அண்ட் ஜி இஸ் ஹேவிங் a strong connection. கனெக்ஷன் எப்படி இருக்கு, ஸ்ட்ராங் கனெக்ஷனா இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷனா இருக்கிற பட்சத்துல we have to add the C with A. கரெக்டா? நீங்க ஆப்ஷன்ல போய் பார்க்கும்போதே நமக்கு ஆல்ரெடி தெரியுது, அந்த நான் முதலே சொன்னது ரெண்டு மேண்டேட்டரி பேர் இந்த அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏசிபியா இருக்கும்போது ஏ என்ன கிடையாது, கண்டிப்பா ஒரு இன்ட்ரடக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ நீங்க டி என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு தான் போடுவீங்க, வழி இல்லை. In the evolution of modern democratic governments, the emergence of local self-government, it is introduction. Definitely it is an introduction. D-ல தான் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நான் சொன்ன மாதிரி நீங்க உட்காந்துக்கிட்டு ஏவை பிஏ படிச்சு ஏக்கு அப்புறம் பி வருமா, பிக்கு அப்புறம் ஏ வருமானு கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நாளையும் படிச்சு பார்த்துட்டு எது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா நீங்க டி இந்த ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணுவீங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆன்சர் ஆயிடும், டி தான் ஆன்சர் ஆயிடும். ரைட்டா? எஸ். மூவ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். voluntary, okay, option question number 9, right? Statement number A படிச்சலாம். Voluntary organization have come to play a vital role in the developmental process. Voluntary organization have come to play a vital role in the development process னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப ஆப்ஷன் ஏ நம்ம எழுதி வச்சிரலாம் அந்த இடத்துல. சாரி, ஆப்ஷன் இ, ரைட்? பெட்டர், அதாவது ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் வி டோன்ட் நோ அன்டில் அன்லெஸ் வி கேன் கன்ஃபார்ம். ரைட்? இப்போ ஆப்ஷன் டில பாத்தீங்கன்னா ஆப்வியஸா தேன்னு இருக்கு. அப்போ நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். டி வந்து ஒரு ஸ்டார்டிங் இருக்க முடியாது, அவங்களும் கொடுக்கல. பட் சில பாருங்க நம்பர் ஆஃப் சர்வீசஸ் லைக் ஹெல்த்னு இருக்கு. அப்போ கண்டிப்பா என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுவும் ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏல இருந்து சிக்கு என்னவா வேணா இருக்கலாம். கரெக்ட்? கன்சிடரபிள் பார்ட் ஆஃப் டெவலப்மெண்டல் பர்டன் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். டெஃபினட்டா ஆப்ஷன் 4 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் இப்போதைக்கு. கரெக்ட்? ஏன்னா ஏலே சீலேனா ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க போகுதுன்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. கரெக்ட்? அப்போ ஏ வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஆஃப் கம் டு பிளே வைட்டல் ரோல் இன் டெவலப்மெண்டல் ப்ராசஸ். ஸோ ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் தான் ஃபீல் ஆகுது. கரெக்ட்? டாக்கிங் அபவுட் வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் which is playing a crucial role in the developmental process of a country or state or whatever it is, right? Considerable part of the developmental burden. So here they're not talking about developmental process. Here they're talking about developmental burden is also shared by them. Who's the them? Maybe a voluntary organization by enlisting the participation of the people. Here இங்க என்ன செஞ்சிருக்காங்க, burden சொல்லியிருக்காங்க, இங்க அவங்க ப்ராசஸ்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா ஏ அண்ட் பி ஒரு மேண்டேட்டரி பேரா இருக்க முடியாது. கரெக்ட்? as A is looking like an introductory statement, கண்டிப்பா B அதுக்கு அப்புறமா தான் வர பிளேஸ் பண்ணிருக்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏக்கு அப்புறமா தான் B பிளேஸ் ஆயிருக்கு. B நடுவில் ஒரு மேண்டேட்டரி பேரா இருக்க முடியாது. கரெக்டா? டெஃபினட்டா உங்களுக்கு இது ஆன்சரா இருக்க முடியாது. இதை பாருங்க, இந்த இடத்துல ஏபி ஒரு பேரா இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுவும் ஆன்சரா இருக்க முடியாது. மேபி உங்களுக்கு என்ன ஆன்சரா இருக்கலாம், ஏசி டிபி ஒரு ஆன்சரா இருக்க முடியும். பட் ஸ்டில் we will enter into the given things. Correct? A number of services like health, sanitation, child care, women's welfare, education, etc. are rendered by voluntary organizations. So now இங்க யாரை பத்தி தான் பேசுறாங்க, வாலண்டரி ஆர்கனைசேஷன் பத்தி தான் பேசுறாங்க. அதுலயே கன்ஃபார்ம் ஆயிடுது ஏ அண்ட் சி இஸ் மேண்டேட்டரி பேர் அப்படின்னு. ஏ அண்ட் சி இஸ் மேண்டேட்டரி பேர். கரெக்ட்? சார் என்னால ஏ அண்ட் சின்னு கண்டுபிடிக்க முடியல, நான் சி அண்ட் ஏன்னு போடலாமா? நீங்க சி அண்ட் ஏன்னு போட்டா ஆக்சுவலா தப்பு, ஏ அண்ட் சி தான் வரும். பட் நீங்க சி அண்ட் ஏன்னு போட்டா அந்த ஆப்ஷனே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏ அண்ட் சி தான் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். So you don't have to find out the answer in a holistic way. நீங்க புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப உள்வாங்கி இதை நீங்க ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் சம் டீடைல்ஸ். க்ளூ பேஸ்ட் அப்ரோச்சஸ் எடுத்து எலிமினேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். தட் இஸ் பை ஆன்சர் சி. ஏ அண்ட் சி வரக்கூடிய ஒரே ஏரியா என்ன தான், ஆப்ஷன் 3 தான். அதான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. கரெக்ட்? As I mentioned earlier, they provide a common platform. Who? Voluntary organizations providing a common platform to like-minded people basically interested in renting services. Correct? Automatically D எங்க இருக்கும், இங்க வந்துடும். Correct? Right? Yes. The answer is going to be option 3 in this particular regard. We are moving on to the next question. Right?
ஸோ we are entering into the next following. இந்த நெக்ஸ்ட் ஃபாலோவிங்ல பாத்தீங்கன்னா rearrange the parts of the sentence in the correct order. அதாவது சென்டென்ஸே பார்ட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. we have to arrange the correct parts. அதாவது லாஸ்ட் டைம்ல என்ன பண்ணிருந்தாங்க, பேராஸ் கொடுத்திருந்தாங்க, சென்டென்ஸ் கரெக்டா தான் இருந்தது. பேராஸ் வந்து சஃபில் பண்ணிருந்தாங்க, சென்டென்ஸ் சஃபில் பண்ணி வச்சிருந்தாங்க, நம்ம ஆர்டரா பிளேஸ் பண்ணணும். பட் இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த சென்டென்ஸையே பிரேக் பண்ணிருக்காங்க. ஒரு சென்டென்ஸே ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க. போன தடவை பண்ணது பேரா ஃபார்மேஷன், இந்த தடவை நம்ம பண்ண போறது சென்டென்ஸ் ஃபார்மேஷன். கரெக்ட். யூனிவர்சல் எஜுகேஷன் அப்படின்றது என்னது? யூனிவர்சல் எஜுகேஷன் இஸ் வாட்? யூனிவர்சல் எஜுகேஷன் இஸ் அ நவுன். ஒரு நவுனுக்கு அப்புறமா என்ன இருக்க முடியும்? கண்டிப்பா ஒரு வெர்பு தான் இருக்க முடியும். அப்படி இல்லையா, அந்த நவுனோட கண்டினியூவேஷன் ஏதாவது இருக்க முடியும், அவ்வளவுதான். இப்ப அண்டுன்றது என்னது? யூனிவர்சல் எஜுகேஷன் அண்ட் பிரிங் ஹோம் அப்படின்றது ப்ராப்பர் கன்ஜெக்ஷன் கிடையாது. அப்ப இந்த இடத்துல பி வந்து கொடுத்துருக்கிற கீவேர்டோட மேட்ச் ஆகாது. அப்ப பாருங்க, யூனிவர்சல் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ், இந்த இடத்துல பாருங்க வில் மேக் அப்படின்னு வெர்பு வந்திருக்கு. ஸோ வெர்பு இருக்கு, as I mentioned earlier, அதோட கண்டினியூவேஷனா ஆஃப் கேர்ள்ஸ் இந்த இடத்துல இருக்கு. அப்போ ஆப்ஷன் கியூ கண்டிப்பா யூனிவர்சலோட மேட்ச் ஆக முடியும். பாருங்க கியூ இந்த இடத்துல பி இருக்கு, எலிமினேட் பண்ணிடுங்க. ஆர் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணல. யூனிவர்சல் எஜுகேஷன் தட் இன் நேச்சர்ஸ் ஸ்கீம், see definitely it is not matching. அப்ப கண்டிப்பா ஆரும் உங்களுக்கு ஆன்சர் கிடையாது, கியூ தான் ஆன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் இப்போ நம்ம என்ன பண்றோம், கியூக்கு அப்புறமா என்ன வரும்? யூனிவர்சல் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் will make them enlightened, ரைட்? அதுக்கப்புறமா பாருங்க, and bring home to them the fact that, கண்டிப்பா இந்த fact அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறமா தான் யார் வர முடியும்? that அப்படின்ற வாய்ப்பு வர முடியும். அதாவது பீக்கு அப்புறமா தான் யார் வர முடியும்? ஆர் வர முடியும். கண்டிப்பா பி ஆருக்கு முன்னாடி வர முடியாது. பாருங்க இங்க அப்படி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் 2ல. டெஃபினட்டா அதை எலிமினேட் பண்றோம். எஸ்ஸுமே ஒரு ப்ராப்பர் மேட்சிங் இல்ல. ஸோ ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 1 in this particular regard. சரிங்களா? ரைட். எஸ்என்பி மூவிங் ஆன் தி நெக்ஸ்ட் क्वेश्चन. a military transport plane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a military transport plane. ஸோ இது ஒன்ஸ் அகைன் இட் இஸ் a noun. ஒரு நவுன் கொடுத்துட்டாங்க, ஒரு சப்ஜெக்ட் ஏரியாவை கொடுத்துட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணி யார் தான் வர முடியும்? வெர்பு வர முடியும். இன் பேட் வெதர் அப்படின்னு இருக்கு, மவுண்டைன் சைடுன்னு இருக்கு, ஸ்லாம்டு இன்டு அ மவுண்டைன். அப்போ வந்து ஸ்லாம்டுன்றது ஒரு வெர்பு, into a mountain side னு வரலாம். அப்போ R and Q is a pair. R and Q என்னது? pair. அப்போ அது வெர்பு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்போ given கீவேர்டோட உங்களுக்கு Q மேட்ச் ஆகும், சாரி R மேட்ச் ஆகும். அப்போ நம்ம கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் என்ன வர முடியும்? R Q தான் இருக்க முடியும். இங்க தப்பா இருக்கு. இங்க பாருங்க R Q இருக்கு, பட் முன்னாடி S இருக்கு, அது தப்பு. இந்த பாருங்க Q R னு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா தப்பு. அப்போ it is going to be what? Option 2 in this particular regard. Option 2 in this particular regard. And we are moving on to the next question. Correct? The state received widespread. The state received widespread. என்னது? See, received இங்கே வந்துருச்சு, verb பக்கத்துல எல்லாமே இங்கே வந்துருச்சு. கரெக்ட்? adverb கூட இங்கே வந்துருச்சு. அப்ப பக்கத்துல வேற ஏதாவது ஒரு நவுனோ, டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா நவுன் வரணும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ப்ரிபோசிஷன் வரணும். அப்படிதான் நம்ம கான்செப்ட் மைண்ட்ல வச்சுக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா மான்சூன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் தான். The state received widespread monsoon turning அப்படின்னா வித் தி சவுத் வெஸ்ட். அப்போ நீங்க நல்லா கவனிங்க, ஆப்ஷன் எஸ்ல சவுத் வெஸ்ட்னு இருக்கு, இங்க மான்சூன் இருக்கு. அப்போ டெஃபினட்டா எஸ்க்கு அப்புறமா தான் யார் வர முடியும்? உங்களுக்கு பி வர முடியும். எஸ்க்கு அப்புறமா தான் யார் வர முடியும்? பி வர முடியும். நீங்க பாருங்க, பிக்கு அப்புறமா எஸ் வந்திருக்கு, எலிமினேட்டட். எஸ்க்கு அப்புறமா பி வந்திருக்கு, மேபி தி ஆன்சர். எஸ்க்கு அப்புறமா பி வந்திருக்கு, மேபி தி ஆன்சர். எஸ்க்கு அப்புறமா பி வந்திருக்கு, மேபி தி ஆன்சர். கரெக்ட்? அப்போ கண்டிப்பா வித் த சவுத் வெஸ்ட் மான்சூன் டேர்னிங் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. என்ன இருக்கு? டேர்னிங் அப்படின்னு இருக்கு. வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் இஸ் தட், ரைட்? டேர்னிங் அப்படின்னா தட்ஸ் a verb. கரெக்டா? இப்போ விகரஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது யாரு குவாலிஃபை பண்ணுது? டேர்னிங் தானே. கரெக்டா? அப்போ கண்டிப்பா மான்சூன் டேர்னிங் விகரஸ்னு வரணும். அப்போ பக்கத்துல யார் வரணும்? கியூ வரணும். எஸ்பி பக்கத்துல கியூ இருக்கணும், இந்த இடத்துல ஆர் இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். இந்த இடத்துல எஸ்பி பக்கத்துல கியூ இருக்கணும், இங்க எதுவுமே இல்ல, கியூ முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா இதுவும் ஆன்சர் கிடையாது. ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 4 in this particular regard. நான் உங்களுக்கு கரெக்டாக நான் வாசிச்சு காட்டுறேன். இப்படியும் போடலாம். லாஸ்ட் டைம் போட்டது வேற டெக்னிக். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு டெக்னிக்ல போட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த டெக்னிக்கல் கொஸ்டின் நான் போட்டேன். The state received widespread rains on, அப்போ widespread rain perfectly matching on Tuesday with the southwest monsoon turning vigorous. So it is receiving rain because of the southwest morning is turning vigorous ன்றதால நமக்கு rain கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It's perfectly matching, right? And I'm moving on to the next question. Question number 13, right? And we're moving. The chief minister said, என்ன சொன்னார் chief minister அப்படின்னு கேட்டிருக்காங்க. The chief minister said revenue minister said to அப்படின்னா தான் revenue ministerன்னு சொல்ல முடியும். saidனா அவ்வளவுதான். to யூஸ் பண்ணாம நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண முடியாது, as it becomes an indirect objectன்றதுனால. அப்ப கண்டிப்பா பி ஆன்சரா இருக்கவே முடியாது. பி ஆன்சரா இருக்கவே முடியாது. just the y option 4 is not the answer. said to வந்தா கண்டிப்பா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணி, ஒரு டைரக்ட் ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டூன்றது ஒரு ப்ரிபோசிஷன்றதுனால நம்ம ஃபாலோட் பை ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கண்டிப்பா நமக்கு வேணும். கரெக்ட்?
இந்த இடத்துல நம்ம அது இல்லாமல் நம்ம போகலாம். The chief minister said be convened by. See, செட்னு வரும்போது நான் முதல்ல சொன்னேன், எப்படி செட் டு அப்படின்னு வந்து ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும்னு சொன்னோம். அதே மாதிரி வெறும் செட்னு வரும்போது நீங்க என்ன யூஸ் பண்ண முடியும், தட்னு ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறமா தான் நீங்க சொல்ல முடியும். அதுக்கு நடுவில் நீங்க தட்ன்ற வார்த்தை இல்லாமல் நீங்க எதுவுமே கன்வே பண்ண முடியாது. ஆஸ் இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுனால. கரெக்ட். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆப்ஷன் தட் அப்படின்னு இங்க இருக்கு. தட் மீட்டிங்ஸ் வுட். அப்போ கண்டிப்பா எப்படி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும், ஆர்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அதை வச்சு உங்களுக்கு ஆன்சர் சொல்லலாம். ஆப்ஷன் 3. கிராமர் தெரிஞ்சா போதும். நீங்க சென்டென்ஸ் ஃபார்மேஷனாலே உங்களுக்கு கிராமர் கண்டிப்பா வேணும். ரைட். வாட் எவர் இட் இஸ். நீங்க லாஜிக் வழியா போனீங்கன்னா போங்க, பட் லாஜிக் வழியா போனா நீங்க எல்லாத்தையும் ரீட் பண்ணணும். இப்படி நீங்க போட முடியாது. இது வந்து பர்ஃபெக்ட் கிராமர் வே. ஏன்னா ஒரு டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல நீங்க பண்ணும்போது செட்னு வந்தாலே நீங்க தேட்டன் தான் போடுவீங்க. செட் டூன் வந்து அந்த பர்சனோட நேம் எழுதுவீங்க. செட் டூன் டைரக்ட் ஸ்பீச்ல இருக்குது, நீங்க டோல்டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்துவீங்க. இந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்துல நீங்க தேட்டன் ஒரு வார்த்தையை ஆன்டிசிபேட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரைட். இஸ் என் மூவிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் நம்பர் 14. ரைட். பாசிங் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பாசிங் கார்பன் டை ஆக்சைடு. சி வென் யூ ஆர் பாசிங் அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பாசிங் அப்படின்னாலே பாசிங் கிளவுட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டா வி நீட் வாட் பாசிங். அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஒரு மூலமா பாஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பா ஒரு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். பக்கத்துல என்ன யூஸ் பண்ண போறோம்? ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ண போறோம். we are searching for the preposition. ஆப்ஷன் இங்க இல்ல. அப்ப பியும் கியூலையும் என்ன செய்ய முடியாது, ஸ்டார்ட் ஆக முடியாது. கரெக்டா? பிலையும் கியூல என்ன செய்ய முடியாது, ஸ்டார்ட் ஆக முடியாது. அப்ப அது ஆர்லயும் எஸ்லயும் தான் ஸ்டார்ட் ஆகணும். அதுலயே நமக்கு தெரிஞ்சிருது ஆறு தான் அப்படின்னு தெரிஞ்சிருது. அதுலயும் பாருங்க ஆர் அண்ட் எஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆர் அண்ட் எஸ் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்ப ஆர்எஸ் அங்கேயும் இங்கேயும் ஆர்எஸ் தான் இருக்க போது. இப்போ கண்டிப்பா த்ரூ அப்படின்றது ஒரு ப்ராப்பர் ப்ரிப்போசிஷன் அந்த இடத்துல இருக்கு. ரெண்டுமே ப்ரிப்போசிஷன் தான், பட் எஸ்ல ஸ்டார்ட் ஆகல. ஒரு விஷயம் என்னன்னா பாசிங் த்ரூஸ் அ பெர்ஃபெக்ட் ப்ரிப்போசிஷன். It has to agree with the word passing. Passing carbon dioxide through slag left over from steel making turns அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்கிங் டர்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. turns the waste product into a strong material. That is also matching. P and Q is also a pair. நான் முதலே சொன்ன மாதிரி P and Q ஒரு pair, R and S is a pair. பட் அந்த பேர் எப்படி போகுது? அது PQRSன்னு போகுதா இல்ல RSPQ அப்படின்னு போகுதா அப்படின்றது அந்த கேள்வி. கண்டிப்பா PQRS இருக்க முடியாது. So that is why it is going to be RSPQ அப்படின்றது இந்த இடத்துல உங்க ஆன்சரா இருக்க போகுது. That is why the answer is going to be option. Correct? Next question number 15. Correct? Yes. Rearrange the parts of the sentences in the correct order. Lost nearly 7 kilos in the first year while அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். கரெக்ட்? அப்ப ஆப்ஷன் ஏ என்ன இருக்க முடியாது, உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்டா இருக்க முடியாது. ஆப்ஷன் பி, one medical college study of average sized men. Okay, maybe correct. Those told to exercise lost only 3 kilos, and women found that those who were put on a strict diet. So strict dietல இருந்தவங்க lost nearly 70 kilos for the first year. கரெக்டா? அப்போ இது மேட்சிங். வைல் தோஸ் டோல்டு டு எக்ஸசைஸ் லாஸ்ட் ஒன்லி 3 kilos. ஸோ ஸ்ட்ரிக்ட் டயட் தான் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறதுல மேனேட்ரியா இருக்கு. டிக்கு அப்புறமா தான் ஏ வர முடியும், ஏக்கு அப்புறமா தான் சி வர முடியும். இது எல்லாத்துக்கு முன்னாடி யார் இருந்திருக்கணும்? கண்டிப்பா பி இருந்திருக்கணும். பிடிஏசி அப்படின்றது உங்களோட சீக்வன்ஸா இருக்க முடியும். கரெக்டா? ஏன்னா படிக்கும் போது இதுதான் ஆப்ஷன் ஏன்னு தெரிஞ்சிருது. அப்பவே நீங்க இது ரெண்டு எலிமெண்ட் பண்ணிட்டு இது ரெண்டுல ஏதாவது ஆன்சர் தான் வரப்போறீங்க. பட் நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது ஸ்ட்ரிக்ட் டயட் லாஸ்ட் நியர்லி 7 kilos in the first year. While those two told to exercise lost only 3 kilos அப்படின்னு இருக்கு. அப்போ BDAC is the sequence. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஈஸியா சீக்வன்ஸே கிடைச்சிருக்காங்க. அதனால ஆன்சர் 3 தான் இருக்கும். இதுவுமே சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் தான், இது ஃபார்மேஷன் தான். நான் ஃபர்ஸ்ட் ஐடியாவே எடுத்துட்டு போகும்போது ஒரு சப்ஜெக்ட் தான் நான் எடுத்துட்டு போனேன். இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. கரெக்ட்? அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஃபார்மர் பண்ணி நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்? ஒரு ஆன்லைன் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரிப்பரேட்டரி வீடியோஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அனலைசிஸ் அண்ட் கட் ஆஃப்ஸ், vocab tool like flashcards, pattern, examination pattern, including SSCs also. Only bank மட்டும் கண்டிப்பா SSC இருக்கு. இது எல்லாமே time for bank ஆப்ல கண்டிப்பா எல்லாமே அவைலபிளா தான் இருக்கு. லைக்வைஸ் இன் டெலிகிராம், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லா போர்ட்டலோட QR கோட் எனக்கு நான் இணைச்சு வச்சிருக்கேன். ஸோ யூ கேன் யூஸ் தட் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜாயின் ஆஸ் இன் பி இன் யுவர் ப்ரிப்பரேஷன் டைம். ரைட்? ஆன் டைம் ஆல்சோ. நம்ம ஒன்ஸ் அகைன் ஒரு ஆஃப்லைன் கோர்சஸும் இருக்கு அண்ட் ஆன்லைன் கோர்சஸும் we are just teaching keep on. Right? And the course, if you want to register and join, yes, you are always welcome. Correct? Thank you. I'll meet you in one more video.